ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இஸ்மே ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம லாஸ்ட் வீக் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அடுத்து வந்து நம்ம கீ ரிவர்சல் பேட்டர்ன் பார்க்குறோன்ட்டு. கேண்டல் ஸ்டிக் உடைய டீப் டைவில் வந்து இது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு மாஸ்டர் கிளாஸாகவே இருக்கலாம். ஒரு அப் ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டு மாறும்போது அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டோ மாறும்போது நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரிவர்சல் பேட்டர்னை வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் கீ ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் இது வந்து டீப் டைவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ வாங்க, அது என்ன பேட்டர்ன், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அது எப்படி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதெல்லாம் பார்க்கலாம், குயிக்காக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கும் யூஸாக இருக்கும், எனக்கும் யூஸாக இருக்கும், நமக்கு எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். வின் வின் சுச்சுவேஷனாக மாறணும்னா வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். கீ ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் இதில் நம்ம ஒரு 2 பேட்டர்னை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கீ ரிவர்சல்னா என்ன? சாரி, பென் எடுக்கல. கீ ரிவர்சல்னா என்ன? ஒரு பொட்டன்ஷியல் ட்ரெண்ட் சேஞ்சை வந்து கொடுக்குற ஒரு ஷார்ப் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை தான் படிக்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் ரிவர்சல் ஃபஸ்ட்டு படிக்கணும். மீன்ஸ் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிறது, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்டு கீழே டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வரணும். அப்போ அந்த டவுன் ட்ரெண்ட்ல ப்ரைஸ் வந்து நியூ லோ ஃபார்ம் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் டே ஹைக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும். இது 16 மினிட்ஸ் டெய்லி மினிட்ஸ் சார்ட்டில் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் வந்து புல்லிஷ் ரிவர்சல் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கும், இது பண்ண முடியலாம். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஹை வால்யூம் இதுக்கு இருந்தால் இன்னும் ட்ரேடு 5 ஸ்டார் 7 ஸ்டாராக மாறும். ரூல்ஸ் வந்து நம்ம எல்லா கேண்டல் இதுக்குமே ரூல்ஸ் சேம் ரூல்ஸ் தான். லோ வந்து ஸ்டாப் லாஸ், ஹைக்கு மேலே பை பண்ணணும். டார்கெட் வந்து கேண்டலுடைய ஃபர்ஸ்ட் சைஸ், செகண்ட் சைஸ், தேர்ட் சைஸ் அப்படியே நீங்கள் டார்கெட் போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நியூ ஹை வந்து ஃபார்ம் பண்ணல, நியூ லோ ஃபார்ம் பண்ணல. ஆக்சுவலாக இங்கே நியூ லோ இங்கே ஃபார்ம், சேம் லோ ப்ளஸ் வந்து இந்த சார்ட் எடுக்க. ஓகே ஓகே, இது வந்து நியூ லோ ஃபார்ம் பண்ணல, பட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு வந்து பெரிய ரிவர்சல் ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இது இந்த இடத்தோட இந்த இடம் தான் வந்து கரெக்டான பேட்டர்னு. நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு, ஃபார்ம் பண்ணிவிட்டு நல்லாவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் புல்லிஷ் மேலே போயிருக்கு. இது கேப் டவுன் ஆகிருக்கு, பட் வந்து நியூ லோ ஃபார்ம் பண்ணலை இந்த லோவை. ஸோ இதுதான் வந்து கரெக்டான பேட்டர்ன். இது வந்து சரியில்லாத பேட்டர்ன். இது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கு மாதிரி கோல் இண்டியா. இது என்னது டெய்லி சார்ட்டில் நியூ லோ கேப் டவுன் ப்ளஸ் நியூ லோ க்ளோசிங் வந்து மேலே ஆயிருக்கு. இதுவும் வந்து நியூ லோ இல்லை, பட் வந்து கேப் டவுன் ஆயிருக்கு, க்ளோசிங் வந்து மேலே பண்ணியிருக்கு. இந்த இடம் தான் வந்து நியூ லோ, பெரிய டவுன் ட்ரெண்ட். ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே நியூ லோ, கேப் அப் மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டலோடைய ஒரு 3 இது நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. பட் வந்து ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டில் வந்துச்சுன்னா அதனுடைய இது வந்து நல்லாவே இருக்கும். இது டவுன் ட்ரெண்ட் தான், அதோட ஷார்ப் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்த பிறகு இப்போ வந்து இது ரிவர்சல் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுக்காக இது போட்டிருக்கு. எமண்டம் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் 10 டவுன் ட்ரெண்ட். இங்கே ஒரு நியூ லோ மேலே, இங்கே ஒரு நியூ லோ மேலே, நியூ லோ க்ளோசிங் வந்து மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் எம்என்டம் வந்து செல் பண்ணவே வேண்டாம். பர்ஃபெக்ட் எல்என்டி நியூ லோ, ஒரு டவுன் ட்ரெண்ட், நியூ லோ, கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மேலே போச்சுனாலும் அந்த ரிவர்சல் வந்து நல்லாவே இருக்கும். ப்ளஸ் இந்த வால்யூம் வந்து எதில் இருக்குன்னா இங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது, எல்லாம் மேலே போயிருக்கு. இங்கே பாருங்கள், வால்யூம் இருக்குது, லோ சேம் லோ தான் டச் பண்ணியிருக்கு, ஆனால் கேப் டவுன், வால்யூம் நல்லா இருக்குது எல்என்டி. அடுத்தது பயங்கரமாக இருக்குது இந்த வால்யூம் பாருங்கள். இதெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பியரிஷ் பேட்டர்ன், ஒரு வந்து பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் வரணும். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் நியூ ஹை ஃபார்ம் பண்ணணும். க்ளோஸ் பண்ணும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்து க்ளோஸ் பண்ணணும். அதே மாதிரி டெய்லி சார்ட்டு, 16 மினிட்ஸ் சார்ட்டு. இதுக்கு வந்து ஹை வால்யூம் வேணும்னு அவசியம் இல்லை, ஈவன் வித்தவுட் ஹை வால்யூம். ஏன்னா ஒரு மலைகள் வந்து பாறாங்கல்ல வந்து நம்ம உருட்டின்னு போனோம்னா கீழேருந்து மேலே எடுத்து போகிறதுக்கு வந்து நிறைய ப்ரெஷர் வேணும், எல்லாரும் தள்ளிக்கிட்டு போகணும், ரொம்ப பேர் தேவை.
ஃபோர்ஸ் தேவை மேலே போய் நிறுத்துறதுக்கு. மேலே போய் நிறுத்திட்ட பிறகு அதை வந்து புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை தாங்கி பிடிக்கிற ஒரு சின்ன கல்லையோ என்னவோ அது சப்போர்ட்ல இருக்கிறத எடுத்துட்டாலே போதும். மீன்ஸ் பையர் தான் அங்கே சப்போர்ட்டர்ஸ் மாதிரி. பையர்ஸ் இல்லைன்னா மார்க்கெட் வந்து தானாக கீழே விழும். அந்த கல் எப்படி புஷ் பண்ணாமலே அந்த சப்போர்ட் எடுத்துட்டா கீழே உருண்டு வருதோ அதுமாரி அங்கே பை பண்ண ஆள் இல்லைனாலும் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து விழுந்துடும். ஸோ இதை வந்து இந்த ரிவர்சலுக்கு வந்து வால்யூம் வேணும்னு அவசியம் இல்லை பியரிஷ்க்கு. சேம் வந்து நமக்கு என்னது கேண்டில் லோ என்ட்ரி மேலே வந்து ஸ்டாப் லாஸு டார்கெட்டு ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில். இங்கே பாருங்கள் கேப் அப்பு நியூ ஹை க்ளோசிங் வந்து இந்த இந்த இதுதான் க்ளோசிங் ப்ரைஸ். அதுக்கு கீழே போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ். இது இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ். பட் இது சைட்வேஸில் இருக்குது. இதுதான் வந்து அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வருது. ஸோ அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கேப் அப் நியூ ஹை க்ளோசிங் வந்து ப்ரீவியஸ் டே கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. சேம் நியூ ஹை க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ் கீழே இருக்குது. நியூ ஹை இந்த சேம் ஹை தான் மோஸ்ட்லி. பட் கேப் அப்பு க்ளோசிங் வந்து கீழே வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கு. இதே மார்க்ல இது ஒரு சைட்வேஸ்க்குள்ள தான் வந்திருக்கு. சைட்வேஸ்க்கு அப்புறம் தான் இது வந்திருக்கு. அதனால இதை மார்க் பண்ணல. இங்கே பாருங்கள் இது செமையான ட்ரெண்டு. செமையான ட்ரெண்டுக்கு அப்புறம் நியூ ஹை நியூ இது மறுபடியும் கீழே வந்திருக்கு. இந்த ஒரு சின்ன அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது ஒரு ஏன் மார்க் பண்ணல, ஸ்பின்னிங் டாப்புக்கு யூஸ் பண்ணலாம். கனரா பேங்க் நியர்லி சேம் ஹை பட் க்ளோஸ் ஆனது இங்கே ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து எக்ஸாக்டாக சேம் ஹை ஆனால் க்ளோஸ் ஆனது கீழே. இது எக்ஸாக்ட் இது கரெக்டான பேட்டர்ன். இது பெரிய அப் ட்ரெண்ட் இல்லை. இது பாருங்கள் இது பெரிய அப் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் நியூ ஹை கேப் அப் கூட ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட். இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ஸ் பொசிஷனில் எடுக்கும்போது 168லேருந்து 160 168 170லேருந்து 160 நியர்லி ஒரு 10 ருபீஸ் வந்து நமக்கு வந்து இதுவாக இருக்கும். பட் இங்கே பாருங்கள் இது சின்ன டவுன் ட்ரெண்டு தான். ஆனால் நியூ லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது அப் ட்ரெண்டுக்கு போயிருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து வால்யூம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வால்யூம் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள் அப் ட்ரெண்டுக்கு இங்கே ஒன்று நியூ லோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு பையிங் செட்டப்பில் நியூ லோ கேப் டவுனு ப்ளஸ் நியூ லோ. ஆனால் இங்கே வால்யூம் இல்லை பட் அப் ட்ரெண்ட் போயிருக்கு. இது வந்து நியூ லோ நியூ ஹை வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணலை. பட் வந்து கேப் அப் மட்டும் ஆயிருக்கு கீழே பண்ணிருக்கு. அடுத்து கோல்பால் நியூ ஹை கேப் அப்பு மைனட்டாக பார்த்தீங்கன்னா கேப் அப்பு நியூ ஹை அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஃபார்ம் இந்த ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து இது இல்லை இது ஒரு அப் ட்ரெண்டு நியூ ஹை கேப் அப்பு அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இது ஓகே தான். இது வந்து சேம் கேப் அப் ஆயிருக்கு. ஆனால் வந்து நியூ ஹை ஃபார்ம் பண்ணல. கேப் அப் மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ மோஸ்ட்லி கேப் அப்லேயும் இது மாதிரி இது நடக்குது. நெக்ஸ்ட் கேண்டல் நம்ம பார்க்க போகிறது ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப் வந்து என்னென்னா இந்த இது வந்து சின்னதாக இருக்கணும். இது வந்து கலர் முக்கியம் இல்லை. இந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து சின்னதாக இருக்கணும். இந்த ரெண்டு விக்கும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஸ்பின்னிங் பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப். இந்த பாடி இதை விட இது 2 மடங்கு இருந்தால் இன்னும் பர்ஃபெக்ட். பாடியோட அந்த விக்கு வந்து 2 டைம்ஸ் இருந்தால் ஸ்பின்னிங் டாப் பர்ஃபெக்ட். ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தாலும் பர்ஃபெக்ட். சம்டைம்ஸ் கொஞ்சம் மேலே கீழே இருக்கும். ஸோ புல்லிஷ் ரிவர்சல் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வரணும். நடுவில் வரக்கூடாது. நடுவில் வந்தீங்கன்னா அது கண்டினியூஷன் பேட்டர்ன் கூட வரலாம். ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஸ்பின்னிங் டாப் வருது ப்ளஸ் இதுக்கு மேலே கிராஸ் பண்ணி தான் வாங்கலாம். இது வந்து 5 ஸ்டார் செட்டப். இதுலேயே வந்து வால்யூம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த இடத்துல வால்யூம் ஹையாக இருக்குன்னா அது வந்து 7 ஸ்டார் ட்ரேடாக உங்களுக்கு மாறும். ஸ்பின்னிங் டாப் சேமே ஆப்போசிட்டில் பியரிஸில் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வருது. அதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ், அதுக்கு கீழே வந்து செல் பண்ணணும் என்ட்ரி. இப்போ வந்து இதுலேயுமே வந்து வால்யூம் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான் பியரிஸ் ரிவர்சலுக்கு. இங்கே பாருங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட், இது ஒரு ஸ்பின்னிங் டாப்,
ஆனால் இது பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப் இல்லை, பட் வந்து பெரிய அப் ட்ரெண்ட். இது வால்யூம் வந்து சரியா இது பண்ணல எவ்வளோ இருக்குன்னு. ஃபீச்சர்ஸ் இந்த வந்து இந்த பையிங் வால்யூம் இந்த லாஸ்ட் 3-4 டேஸ் செல்லிங் வால்யூம் விட அதிகமாகவே இருக்கு. ஸ்பின்னிங் டாப் டவுன் ட்ரெண்டு மேலே. இங்கே பாருங்க, இது பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப். ஹீரோ மோட்டார் ஒரு டவுன் ட்ரெண்டு பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப்பு கிராஸ் பண்ணியிருக்கு. கிராஸ் பண்ண எவ்வளோ டைம் எடுத்திருக்கு. சில டைம் என்ன பண்ணோம், நமக்கு வந்து கிராஸ் பண்ணிட்டு கூட ரீடெஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த லோ பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல மறுபடியும் ரீட்ரெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து புல்லிஷ் கேண்டல் வருதுன்னா அது வந்து டபுள் பாட்டமாக இருக்கும். பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 95% இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. இது மாதிரியும் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே பாருங்க, டவுன் ட்ரெண்டு ஹீரோ மோட்டார் தான். ஒரு பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப் கேண்டலு, பெரிய அப் ட்ரெண்டு. இங்கே பாருங்க, ஃபெடரல் பேங்க் ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இப்போ ரீசெண்டாக நடந்து மேலே போயிட்டு இருக்கு. இந்த பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப் ஈக்குவலாக இது ரெண்டுமே நல்லா மேலே போயிருக்கு. இங்கே ஒரு டவுன் ட்ரெண்டு, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, இங்கே மறுபடியும் மேலே. அடுத்தது வந்து இது வந்து பை செட்டப்பில் பார்க்கும். செல் செட்டப் ஒரு அப் ட்ரெண்டு. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பின்னிங் டாப்பு கீழே போனால் செல்லு, இது ஸ்டாப் லாஸ். கடன்னு நமக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும். இங்கே பாருங்க, அப் ட்ரெண்டு. இங்கே பாருங்க, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து ஸ்பின்னிங் டாப் மாதிரி இல்லை, பட் இருந்து பாடி அதிகமாக இருக்குது. இதுதான் ஸ்பின்னிங் டாப்பு. இந்த சின்ன பாடி இருந்தால் தான் ஸ்பின்னிங் டாப்பு, பெரிய டவுன் ட்ரெண்ட். டாக்டர் ரெட்டி இங்கே பாருங்க, பர்ஃபெக்டான ஒரு ஸ்பின்னிங் டாப். ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்படியே வந்து கீழே வந்திருக்கு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம். இங்கே பாருங்க, அப் ட்ரெண்டு, ஸ்பின்னிங் டாப்பு, டவுன் ட்ரெண்டு. அப் ட்ரெண்டு, ஸ்பின்னிங் டாப், 2 நாள் ஸ்பின்னிங் டாப் இருக்கு. சேம் இதில் பர்ஃபெக்டான ஸ்பின்னிங் டாப். இங்கேயே அலர்ட்டாக இருக்கும். இது கீழே வந்தாலே வந்து செல் பண்ணுறதுக்கு. இது ஸ்டாப் லாஸு. அப்படியே வந்து டக கீழே வந்துடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப், சின்ன அப் ட்ரெண்டு, ஸ்பின்னிங் டாப், டவுன் ட்ரெண்டு. மறுபடியும் இங்கே ஒரு ஸ்பின்னிங், பெரிய இதுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, மறுபடியும் அப் ட்ரெண்டு. ஹெச்ஏஎல் ஒரு அப் ட்ரெண்டு, ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, டவுன் ட்ரெண்டு. ஹீரோ மோட்டார் இங்கே பாருங்கள், பெரிய அப் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் சூப்பரான ஸ்பின்னிங் டாப்பு, மறுபடியும் பெரிய டவுன் ட்ரெண்டு. இங்கே பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டு. ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்பின்னிங் டாப். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப். இது வந்து நல்ல ஸ்பின்னிங் டாப். இது வந்து அதை விட ரொம்ப சின்னதாயிடுச்சு. கீழே வந்து ஃபால் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப்பு. ஸ்பின்னிங் டாப்லாம் எப்படி வேலை செய்யுது பாருங்கள். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப்பு. வால்யூம் வந்து இங்கேயும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், இதுக்கு வால்யூம் பயங்கரமாக இருக்குது. ஸோ மேலே அப் ட்ரெண்டு. மறுபடியும் பாருங்கள், இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. பாடி வந்து பெருசாக இருக்குது. இதனுடைய வால்யூமும் அதிகமாக இருக்குது. டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், அப் ட்ரெண்ட், ஸ்பின்னிங் டாப், டவுன் ட்ரெண்ட். மணப்புறம் இங்கே பாருங்கள், மணப்புறம் சேம் கீழே. வால்யூம்ஸ் பாருங்கள், வால்யூம்ஸ் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. நல்ல ஸ்பின்னிங் டாப்பு, அப் ட்ரெண்ட். இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, டவுன் ட்ரெண்ட். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, டவுன் ட்ரெண்டு. இங்கே ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு, அப் ட்ரெண்டு. பஜாஜ் ஆட்டோ. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸு. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஆதரவுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.